மெய்யான ஆராதனை பற்றி வேதத்திலே நாம் படிக்கும்போது ஆபிரகாம் ஆதியாகமம் 22:5 வாசியுங்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடமிட்டு போய் தொழுது கொண்டு ஆராதித்து விட்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் ஆராதிக்க போகிறான். எப்படி போகிறான்? தன்னுடைய ஏக புதல்வன், நேசகுமாரன், தனக்கு ஆண்டவர் 100 வயதில் கொடுத்த ஒரு வாலிப மகனை கொண்டு பலியிட தியாகத்தோடு அந்த மலைக்கு பிரயாணம் பண்ணி அவன் போய் பலியிடுகிற அந்த இடம், அந்த மலை, அதைத்தான் ஆண்டவர் ஆலயம் கட்டுவதற்கு, பலிபீடங்கள் கட்டுவதற்கு தெரிந்து கொண்ட ஒரு இடம். ஆராதனை என்பது பலிபீடம், ஆராதனை என்பது பலி செலுத்துகிற இடம், தியாகம். தியாகத்தோடு கர்த்தரை ஆராதிக்க சபையில் உள்ள மக்கள் வர வேண்டும், விசுவாசிகள் கூட வேண்டும், வாலிபர்கள் அப்படிப்பட்ட உள்ளத்தோடு வரணும். அன்றைக்கு ஆபிரகாமினுடைய மகன் கிட்டத்தட்ட 17 வயது இருக்கும். தகப்பன் அவனை கட்டி அவனை பலியாக ஒப்பு கொடுக்கும் போது தகப்பனை எதிர்த்து அவன் போராடவில்லை. தகப்பனுக்கு அவன் எதிர்மறையாக நின்று அவன் எதையும் சொல்லவில்லை. தகப்பன் அவனை கட்டும்போது அவன் தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தான். இன்றைக்குள்ள பிள்ளைகள் ஆராதிக்க வருகிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள். ஆராதனை என்ற ஒரு போர்வையின் கீழே குதிப்பதும் ஆடுவதும் பல விதத்தில் அந்த இடத்திலே கேலி கூத்து பண்ணி ஒருவனை ஒருவன் இடித்து கொண்டு, ஒருவனை ஒருவர் குத்தி கொண்டு, ஒருவன் மேல் ஒருவன் கைகளை போட்டுக்கொண்டு சுற்றிலும் நடனம் ஆடுகிறோம் என்று சொல்லி கால்களை உயர்த்தி கொண்டு ஒரு பரிசுத்த வினயமோ ஒரு உண்மையான பயமோ ஒரு பக்தியோ இல்லாமல், தியாகமில்லாமல் ஆராதிக்கிற வாலிப கூட்டங்களை நாம் பார்க்கிறோமே. நான் குறை கூற வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் நம்முடைய ஆராதனைகள் இப்படி போய்விடுகிறதே. சினிமாவுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு உண்மையான கன்விக்ஷனை கொண்டு வந்து ஆராதனையை கர்த்தர் நடத்த கிருபை தருவாராக. யோபு எப்படி ஆராதிக்கிறான்? கர்த்தர் கொடுத்த எல்லா பொருட்களையும் அவர் எடுத்து விட்டாலும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று எழுந்து பணிந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறான். ஆராதனை என்பது எல்லாமே நமக்கு விரும்பினதெல்லாம் வரும்போது ஆராதனை அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும், நமக்கு இருக்கிறது போனாலும் பரவாயில்லை, ஆண்டவரே நீர் போதும் என்று சொல்லி அவரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வேண்டும்.